இந்த நாள் கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ கரம் உங்க மத்தியில் இறங்கி கொண்டிருக்கு. தேவன் உன் பட்சத்துல வசிக்கிறவரா இருக்கிறார். தேவன் உன்னோடு உலாவுகிறவரா இருக்கிறார். நீங்க இருக்கிற இடம் எப்படி, நீங்க அபிஷேகத்தில் இருக்கீங்கன்னா நீங்க இருக்கிற இடம் தனித்துவமாய் காணப்படும். முதல் காரியம், உன் வீடுகளில் நீ தனித்துவமாய் காணப்படுவ. உன் வேலை ஸ்தானத்துல நீ தனித்துவமாய் காணப்படுவ. ஏன்னா எல்லா வேலை ஸ்தானத்துல, வேலையில, பிசினஸ்ல, குடும்பத்துல இந்த செய்வின பொறாமைகள் ஜாஸ்தி. இந்த டைம் நீ பாதுகாப்பு இல்லாம இருக்கினா எந்த மாந்திரிகம் இருந்தாலும் அது உன்னை ஆளுகை செய்யும். நம்ம நினைப்போம் இஸ்ரவேலுக்கு உண்டான மாந்திரிகமும் குறி சொல்வதில் இல்ல, கரெக்ட் தான். நீ இஸ்ரவேல் ஜனமா? நம்ம துதிச்சாதான் கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. நீ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் துதிங்க, துதிங்க, ஜெபிச்சு கொண்டே இருங்க.